கதைகள் சொன்னதே கிடையாது. என் வாழ்க்கையில் நான் ஒரு டைரக்டர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படி எல்லாத்தையும் சொல்கிறத விட ஒரு சாதாரண கதை சொல்லின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த கதை சொல்லும் இன்னொரு மனிதரை நான் பார்த்தது வந்து பவா தான். நான் பேசும்போதெல்லாம் ஒரு கதை சொல்லுவார். அவர் கல்யாணத்தில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு உரையாற்றினாலும், இல்லை ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு உரையாற்றினாலும், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு கதையை சொல்லுவார். இந்த இயல்பை நான் ரொம்ப அவரை வந்து வியந்திருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு 200-300 வருடங்களுக்கு முந்தி இந்த கதை சொல்லுதல் வந்து இந்த மீடியாக்கள்லாம் வர்றதுக்கு முந்தி எவ்வளோ முக்கியமான ஒரு பங்கு இந்த கதை சொல்லும் தான் நம்மளுடைய மாரல், நம்மளுடைய வேல்யூஸு, நம்மளுடைய உறவுகளை வந்து பலப்படுத்துச்சு. இன்றைக்கி கதை சொல்கிறது இயல்பே இல்லாமல் போயிடுச்சு. அதை வந்து பவா ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். அது என்கிட்ட மட்டும் இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் நிச்சயமாக ஒரு 4 பேர்கிட்ட ஒரு 4 கதை சொல்லியிருப்பார். அது இல்லாமல் அவரால் தூங்கவே முடியாது. ஒரு நாள் சாயங்காலம் அப்படியே லேசாக கருக்கிற டைம், காணான் நகர் இந்த தெருவில் 2 பக்கமும் வந்து நரிக்குறவர்கள் வசிக்கிற இடம். பல வீடுகளில் வெளியே கல் அடுப்பு மூட்டி புனுகு பூனை, குள்ளநரி இதனுடைய கறி வந்து வெந்துனுக்குது. எல்லாமே வந்து டயர் போட்டு எரித்து அந்த நெருப்பில் தான் கறி வேகுது. இந்த இடமே லேசான ஒரு போதை மயக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் அந்த தெரு வந்து அப்படியே ஏங்கினுது. லேசாக இருட்ட தன் வீட்டுக்கு உள்ளே இருந்து வெளியே வந்து ஜப்பான் கிழவன் வந்து வரான். அவன் ஆளை பார்த்திங்கன்னா ஒரு 65-70 வயசு இருக்கும். நரைச்சி போன மீசை, இந்த திரேகம் முழுக்க அப்படியே ஒரு இரும்பு மாதிரியான ஒரு திரேகத்தோடு அவன் வெளியே வருவான். வந்தோடனே அவனுடைய பேர குழந்தை ஒரு பையன் இருப்பான், சின்ன பையன் இருப்பான், ஒரு 8 வயசு இருக்கும். அவங்க அப்பா, தாத்தா இன்றைக்கி நானும் கூட வேட்டைக்கு வரேன் தாத்தா. அவன் அந்த குழந்தைய பார்த்து சொல்லுவான், அது ஒரு தனக்கு பிரியமான ஒரு குழந்தைன்றதெல்லாம் அவனுக்கு மறைஞ்சி போய் அவன் ஒரு பெரிய எதிரி மாதிரி பார்த்து அவன் சொல்லுவான், டேய் வேட்டைன்றது எனக்கும் காட்டுக்கும் நடக்கிற சண்டைடா, அதில் நான் யாரையும் துணை கூட்டின்னு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். வரும்போது அப்படியே எதிரில் வந்து ஒரு 10-15 கிறிஸ்தவர்கள் வந்து உள்ளே வந்து பைபிள் எல்லாத்தையும் எடுத்துன்னு அந்த தெருவுக்குள்ளே வந்து நிற்பாங்க. இவன் டக்குன்னு அவங்கள பார்த்தோடனே ஒரு எரிச்சல் வந்துடும் எனக்கு. அவன் சொல்லுவான், இவனுங்க என்னத்த இந்த குறிகாரனுங்கிட்ட பார்த்துட்டானுன்னு தெரியலையா, எப்போ பார்த்தாலும் கரையல்னு ஒரு புஸ்தத்தை தூக்கினுங்க வந்துடுறாங்க அப்படின்னு அவனுங்களை திட்டிக்கினே போவான். ஆக்சுவலாக அவங்க வந்து பாட்டு பாடி இவங்களோட வந்து மத பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வந்து நிற்பாங்க. ஆனால் ஜப்பான் கிழவனுக்கு அது எதுவுமே வந்து கண்ணில் வந்து படாது. அவனுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு பெரிய காட்டை சந்திக்க போகிறோன்ற மாதிரி தன்னந்தனியாக நடந்து அந்த இருட்டுக்குள்ளே வந்து நேர்ப்பான். அப்படியே வந்து காணான் நகர்லேருந்து ஒரு மேட்டை ஏறி இறங்கினா ஏபிகே ரைஸ் மில்லேருந்து தார் ரோடு ஆரம்பிக்குது. இந்த தார் ரோட்டில் அவன் நடக்கிற பயணம் எதுவுமே அவனுக்கு நினைவிலே இல்லை, அது அவனையாவே இல்லை. அப்படியே தார் ரோட்டில் நடந்து வந்து வெண்ணமலை ஏரியை தாண்டி ஒரு பெரிய ஆலமரம், அந்த பெரிய ஆலமரத்தினுடைய லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்திங்கன்னா முதல்ல அப்படியே ஒரு மண் தரை வரும். அந்த மண் தரையில் அவன் காலை வச்ச உடனே ஜப்பான் கிழவன் வந்து அப்படியே வேறு ஆளாக மாறுறது வந்து அவனாலே உணர முடியும். அது வரலாம் வந்த ஆள் கிடையாது. அவன் அப்படியே ஒரு விஸ்வரூபம் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஆகுருதியாக அவன் வந்து உள்ள அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து போயினே இருப்பான். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமும் இருட்டிட்டு இருக்கும். அந்த இருட்டிலையே அவன் நடந்து போகும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்து ஒரு ஸ்டெப் நிற்பான். நின்று கொஞ்சம் நிதானித்து இது நல்லதில்லை விரியன் அப்படின்னு முடிவு பண்ணுவான். ஒரு பெரிய பாம்பு வந்து அந்த அப்படியே வழியை மறித்து படுத்துனுக்கும். இவன் கையில் ஒரு சின்ன மூங்கில் கம்பு வச்சுருவான். விரியன் அப்படின்னு முடிவு பண்ணோடனே அந்த கொம்பில் அப்படி குத்தி அதை தூக்கி புதாரில் வீசிட்டு போயின்னே இருப்பான். அது நீங்கள் தூரந்து பார்க்குற ஒருத்தருக்கு வழியில் வந்து ஒரு கொம்பு கிடந்துச்சு, அந்த கொம்பை வந்து ஜப்பான் கிழவன் அப்படி தூக்கி போட்டு போகிறான் அப்படின்ற ஒரு ஃபீல்டாக இருக்கும். அந்த மாதிரி அவன் அந்த தூக்கி போட்டு அந்த காட்டுக்குள்ளே போவான். காட்டுக்குள்ளே நடந்து கரெக்டாக ஸ்டெப் வச்சு போய் ஒரு பாறையை பார்ப்பான். அந்த பாறை வந்து அந்த திப்பக்காட்டுக்குள்ளே ஒரு யானை படுத்துனுங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக படுத்துனுக்கும். ஒருவேளை இவனுடைய காலடி பட்ட உடனே அந்த பாறைக்கு உயிர் வந்து மூச்சு விடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அமானுஷ்யமாக அந்த பாறை வந்துருக்கும். அப்படியே மேலே ஏறி அந்த பாறையினுடைய உச்சியில் நின்று பார்ப்பான். அந்த பாறை பேர் தாலியார்தான் பாறை. 30-40 வருஷமாக ஜப்பான் கிழவனுக்கு அந்த பாறை வந்து அவ்வளோ பரிச்சயம். நின்று அந்த காட்டை நிதானிப்பான். அப்படியே நிதானித்து சுற்றி பார்ப்பான். அவனுக்கு அந்த சுற்றி பார்த்த ஒரு நிமிஷத்தில்
இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்த மாதிரியான காற்று வரும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வருமா, பனி பெய்யுமா, எல்லாமே அவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே காடு வந்து அவனுக்குள்ளே போயிடும். ஒட்டுமொத்தமாக காட்டை வந்து அவன் உள்ளே அப்படியே விழுங்கிட்டு அந்த பாறையிலேருந்து கீழே இறங்குவான். கீழே இறங்கி இன்றைக்கி எங்கேருந்து கண்ணி போடுறது அப்படின்ற முடிவுக்கு அவன் வருவான். கரெக்டாக முடிவு பண்ணுவான். சனி மூலையில் பிடிச்சா க்ளீனாக தாலியார் தாம்பாறை சனி மூலையில் பிடிச்சி அப்படியே கண்ணி போட 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 முடிக்கும்போது செவடங்குளத்தில் வந்து முடிச்சிடுவான். ஒரு செவடங்குளத்தில் முடிக்கும்போது பலன்னு பொழுது விடியணும். இது சயின்ஸ், இது கணக்கு. இந்த கணக்கு வந்து ஒரு நாள் அவன் லைஃப்பில் தப்பானதே கிடையாது. ஒரே ஒரு முறை கூட இந்த டைம் வந்து அவனுக்கு தப்பானதே கிடையாது. அப்படியே வந்து அவன் அந்த கண்ணியை போட்டுக்கினே வருவான். வந்துன்னு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதர்லேருந்து ஒரு சத்தம் வரும். அவன் நின்று அந்த புதரை பார்ப்பான். கிட்ட போய் பார்ப்பான். பார்த்தா அன்னைக்கு ராத்திரி ஒரு வேளை கணக்கு தப்புனா முந்தின நாள் ராத்திரி போட்ட 7-8 காட்டு பன்னி குட்டிங்க இருக்கும். அந்த குட்டிங்களெல்லாம் பார்ப்போம். அப்படியே சின்ன கண்ணு முழிக்காமல் அப்படியே பொடியாக அந்த குட்டிங்க இருக்கும். இப்போ தாய் பன்னி இங்கே தான் எங்கேயோ ஒரு இடத்துல பதுங்கின்னு இருக்குதுன்னு அவன் பார்த்துனே இருப்பான். அவனுக்கு ஒரு ஞாபகம் வரும், இந்த பன்னிக்கு குட்டிங்க ஒரு 7-8 இருக்குது, அப்படியே ஒரு கூடையில் வச்சு வாரின்னு போயிடலாமா அப்படின்னு தோணும். ஆனால் அவன் அதெல்லாம் விட்டுட்டான். அவனுடைய மனைவி காசி அம்மாவுக்கு வந்து ஒரு நாள் பிரசவ வலி வந்து ராத்திரி தூக்கின்னு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியினுடைய வராண்டாவில் போட்டுட்டு ஒரு டாக்டருங்களாக போய் அவன் கெஞ்சினதெல்லாம் அந்த சமயத்தில் அவனுக்கு ஞாபகம் வரும். நான் என்ன கெஞ்சியும் ஒரு குறிகார பொம்பளைக்கு வந்து நாங்கள் எப்படி பிரசவம் பார்க்குறதுன்ற ஒரு அசூசையினால் அந்த வராண்டாவிலே காசிமா செத்து போனதும் அதை தூக்கி நான் வந்து கானா நகருக்கு வந்ததும் எல்லாமே அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். அன்னிலிருந்து அவன் வந்து இந்த குஞ்சு குசுமானாக இருக்கிற எந்த விலங்கையும் தொடர்றதில்லை, அதை தொட்டே பார்க்குறதில்லன்ற முடிவுக்கு வருவான். அதை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் கண்ணி போட ஆரம்பிப்பான். கரெக்டாக வந்து செவடன் குளத்தில் வந்து கண்ணியை முடிக்கிறப்போ பொழுது விடியும். அவன் ரொம்ப திருப்தியாக ஒரு செவடங்குளத்துலேருந்து ஒரு கை தண்ணி அழித்து முகத்தில் அடிப்பான். அடித்து முடிச்சுட்டு ஒரு நிதானமாக உட்காந்து ஒரு மணி நேரம் அப்படியே அமைதியாக இருப்பான். 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே கண்ணியை மறுபடியும் சுருட்ட ஆரம்பிப்பான். இப்போ அவனுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விலங்குகள் வந்து இருக்கும், எது இதுக்குள்ளே மாட்டி இருக்குன்றது எல்லாமே அவனுக்கு அத்துப்படியாது. மிக நிச்சயமாக 4லேருந்து 5-6 குள்ள நரிங்க மாட்டியிருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 மொசக்குட்டிங்க மாட்டோம். எங்கேயாவது 1-2 இடங்களில் உடும்புங்க மாட்டிக்கும். அப்புறம் வந்து வலையே அருந்து போகாமல் காப்பாற்றப்பட்டு இருந்துச்சுன்னா மிக நிச்சயமாக 1-2 காட்டு பண்ணிங்க மாட்டேன். அவன் இந்த ஞாபகங்களோடையே ஒரு கண்ணியாக அப்படியே சுருட்ட ஆரம்பிப்பான். சுருட்ட ஆரம்பித்து பாதி வரும்போதெல்லாம் அவன் மனசு வந்து அப்படியே உடைய ஆரம்பிக்கும். என்னென்னா ஒரு சின்ன விலங்கு கூட அவன் கணக்கெல்லாம் தப்பி எதுவுமே மாட்டியிருக்காது. அவன் இன்னும் மீதி பாதி இருக்குது. இந்த ட்ராவலில் எப்படியோ அதை பிடிச்சிடலான்னு எடுத்துனே வருவான். நல்லா உச்சி வெயில் வரும்போது கரெக்டாக தாலியார்தான் பாறைக்கிட்ட வந்து கண்ணியை சுற்றுவான். ஒரே ஒரு சின்ன விலங்குகள் கூட அதுக்குள்ளே மாட்டியே இருக்கும். அவனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆகிடும். தன்னுடைய ஒட்டுமொத்த வேட்டை வாழ்க்கையில் இதுவரையிலும் ஒரே ஒரு விலங்குகள் கூட மாட்டாத வேட்டை இது மட்டும்தான். இது எங்கே நடந்துச்சு? இன்றைக்கி நம்ம புறப்படும் போது என்னாச்சு? புறப்படும் போது இந்த வேதக்கார பசங்க தான் எதிரில் வந்தானுங்க. இந்த பையன் வந்து வேட்டைக்கு வரேன்னா அவனை வேணான்னு விட்டு வந்தேன். எங்கேயோ நம்ம கணக்கு தப்பிச்சுன்னு ஒரு மனப்பிழவுக்கு உள்ளான மாதிரி ஆகிடும். ஏன்னா இதுவரையிலும் தீட்டுக்கரை படிஞ்ச மாதிரி இருக்கிற அவனுடைய அந்த தோல் பையில் ஒரே ஒரு மொசல் குட்டி கூட இல்லாத அவன் இப்போ திரும்பி போனதே இல்லை. இதான் முதல் தடவை, எதுவுமே கிடைக்கல. அவன் வந்து இப்படி ஒரு தோல்வியோடு நம்ம வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு முடிவு பண்ணுவான். அந்த உச்சி வெயிலில் நின்று இன்னொரு முடிவு எடுப்பான். இந்த கண்ணியை எடுத்து தன்னுடைய பைக்குள்ளே வச்சுட்டு பறவைகளை பிடிக்கிற இன்னொரு கண்ணியை எடுப்பான். அவன் நினைப்பான், எதுவுமே இல்லாத நம்ம எப்படி வெறுங்கையோட வீட்டுக்கு போய் முடிக்கிறது. இன்றைக்கி அப்படியே கண்டினியூஸாக மறுபடியும் வந்து வேட்டைக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணி மறுபடியும் ஒரு மைனாவாச்சும் மாட்டணுன்னு பறவைகளுக்கான கண்ணியை அங்கங்கே விரிக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு தெரியும் இந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வயல்வெளிகளில் எந்த இடத்துல மைனாக்கள் அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல கௌதாரி மாட்டோம், எந்த இடத்துல காடை மாட்டோம், எந்த இடத்துல உள்ளான் கிடைக்கும், எல்லாமே அவனுக்கு எல்லாமே அத்துப்படி தான். ஒன்றா அவன் வந்து வச்சு பார்ப்பான். அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபம் அன்றைக்கி ராத்திரி அவனுக்கு இருட்டுற வரல எதுவுமே கிடைக்காது. ஏதோ ஒரு பெரிய விபரீதம் நடந்துச்சுங்கிற முடிவோட எல்லா கண்ணியும் அவன் சுருட்டி எடுத்துக்கின்னு மிகுந்த விரக்தியோட
மறுபடியும் ஆலமரத்துக்கு வந்து ஆலமரத்துலேருந்து தார் ரோட்டை பிடிச்சி வேகமாக நடந்து போவான். அவன் ஆனால் கால்கள் நடக்கவே நடக்காது. அவன் நடக்கிற வேகத்துக்கு கால் வந்து ஒத்துழைக்காது, கால் வந்து பின்னோக்கி இழுக்கும். ஒரு தோல்வி அடைந்த ஆளாக எதுவுமே இல்லாமல் வெறும் கையோட ஜப்பான் கிழவன் வந்து அப்படியே போவான். சாரோன் கிட்ட போகும்போது ஒரு குரல் கேட்கும், என்னடா ஜப்பான் என்ன இருக்குது பையில என்று கேட்பாங்க. அவனால் பேசுவதற்கு வார்த்தையே இருக்காது. இப்படி கையை மட்டும் விரித்து ஒன்றும் இல்லை அப்படின்னு காமிச்சிட்டு அப்படியே மறுபடியும் வந்து கானா நகர் கிட்ட போவான். இன்றைக்கி சாயங்காலம் 7 மணி, நேற்று சாயங்காலம் 7 மணிக்கு மேலே தான் அவன் வந்து கானா நகர்லேருந்து புறப்பட்டது. ஒரு முழு 24 மணி நேரத்தில் காட்டோடு அவனுக்கு நடந்த இந்த யுத்தத்தில் அவன் முதல் முறையாக தோல்வி அடைஞ்சு வெளியே போகிறான். ஒரு நாளும் வெறும் கையோடு அந்த காடு வந்து அவனை அனுப்பிச்சதே கிடையாது. அவன் காட்டை விட்டு வெளியேறப்போ, இந்தா என்கிட்ட இருந்து ஒரு 4 மொசல், இந்தா என்கிட்ட இருந்து 4 உள்ளாம், இந்தா என்கிட்ட இருந்து 4 உடுமுன்னு இந்த காடு கொடுத்து தான் அனுப்பிச்சிரு. இன்றைக்கி தான் முதல் முறையாக அவன் வெறும் ஆளாக வெளியே போகிறான். இப்போ நேற்று பார்த்தா அதே வேதக்காரங்க, அதே கிறிஸ்தவங்க வந்து ஒரு இடத்துல மேடை மாதிரியான ஒரு இடத்துல நின்று பாட்டு பாடிங்கிறாங்க. இப்போ ஜப்பான் கிழவன் வந்து முதல் முறையாக அந்த பாட்டை கவனிக்க ஆரம்பிக்கிறான். முதல் முறையாக அந்த ஆட்கள் யார் அப்படின்னு இப்போ தான் அவன் நுட்பமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த காது கண் எல்லாம் இருட்டின்னு வருது அவனுக்கு. அதோடய அவங்கள பார்க்குற போது ஒரு சங்கீதம் வெளியே வருது. அவங்க வந்து ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து என்று மனம் உருக பாடுகிறார்கள். அப்படியே ஜப்பான் வந்து அந்த பாட்டு வந்து அவனை இழுக்குது. என்கிட்ட வந்துருன்னு ஒரு தாய் மாதிரி கைகளை விரித்து அந்த பாட்டு வந்து அவனை அப்படியே அழைக்குது. ஜப்பான் வந்து மெதுவாக அந்த மேடையை நோக்கி போயினே இருக்கிறான். அவன் வீட்டை கடந்து போயிடுறான். எப்பயுமே அவனுக்கு இந்த கிறிஸ்தவங்களை பிடிக்காது, இந்த பைபிளை பிடிக்காது. அவங்கள வந்து இந்த குறிகாரன்கிட்ட என்னத்தை பார்த்துட்டாங்கன்னு இவனுக்கு இங்கே வரானுங்கன்னு தோணும். ஆலமரத்துக்கு அடியில் அப்படியே மல்லாந்து படுத்து வானத்தை பார்த்துன்னு இருந்த அந்த வெற்றுவெளி மைதானத்துலேருந்து இப்படி நம்மளை வீட்டுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சிட்டாங்களேன்ற கோபம் வந்து அவனுக்குள்ளே இருந்துனே இருக்கும். ஆனால் அதே ஜப்பான் தான் இந்த பாட்டை கேட்டு 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 அவங்களுக்கு சமீபமாக போயிடுவான். நான் அந்த கதையின் கடைசி வரியை நான் இப்படி முடித்திருப்பேன், கன்னிகள் அவன் பையில் பத்திரமாக இருந்தன என்று அந்த கதை முடியும்.